வணக்கம். அன்பே மொழி. தாய் தெய்வ வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு என்ற 2 மரபுகள் தொடர்ந்து நம்மிடையே இருந்து வருகின்றன. ஆதி காலம் தொட்டு தாய் தெய்வ வழிபாடு என்பது இந்த உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான மரபாக இருந்து வருகின்றது. ஒவ்வொரு மண்ணிற்கும் ஏற்றபடி இயற்கையில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கின்றனவோ அதற்கேற்றபடி தாய் தெய்வத்திற்கு சடங்கு முறைகள், வழிபாட்டு முறைகள் அமைந்திருக்கும். தாய் தெய்வங்கள் எனப்படுபவை திருமணம் ஆன பின்பு குழந்தைகள், குடும்பம் என்று ஆன பின்பு உயர்ந்த நோக்கத்திற்காக, ஒரு இனத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த அந்த தாய் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகின்றார். தியாகம், சக்தி, வளமை, செழுமை ஆகிய உயர்ந்த இந்த மண்ணிற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் தரக்கூடிய அந்த தாய் தெய்வ வழிபாடு நம்மிடையவும் நிறைய இருக்கின்றன. இதற்கு மாரித்தாய், காளித்தாய், முத்தாலம்மன் என்று இன்னும் ஏராளமான அம்மன்கள் இந்த பூமியில் இருந்து வருகின்றன. அதே போன்று கன்னிமார்கள், கன்னி தெய்வங்கள் எனப்படுபவை திருமணத்திற்கு முன்பாகவே உயர்ந்த நோக்கத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை, உயிரை தன்னாலோ அல்லது பிறராலோ அந்த தியாகம், அந்த உயிர் நீத்தல் ஏற்பட்டு இந்த குடும்பத்திற்கும் அந்த இனத்திற்கும் உயர்ந்த நன்மைகளை செய்வதற்காக உயிர் நீத்த பெண்கள், சிறு பெண்கள் கன்னி தெய்வங்களாக வணங்கப்பட்டு வருகின்றனர். கன்னி தெய்வங்கள் இளமை, வளமை, செழுமை, துடிப்பு, அழகு, மகிழ்ச்சி என்று எப்போதும் சிரிப்பும் மகிழ்வுமாக இருக்கக்கூடிய கலகலப்பான தன்மைகளை கொண்ட, இயல்புகளை கொண்ட கன்னி தெய்வங்கள் அலங்காரங்களை அதிகமாக மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். பூக்கள், மஞ்சள் என்று அந்த வளமைக்குரிய அனைத்தையும் கன்னி தெய்வங்கள் மிக விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. இந்த 2 வழிபாட்டு முறையும் தமிழ் மண்ணில் தொடர்ந்து இன்றளவும் உயிர்ப்போடு இருந்து வருகின்றன. நன்றி.